சம்டைம்ஸ் வந்து நம்ம உண்மையா இருக்கணும்னு நினைச்சு சில விஷயத்த பேசுவோம். அதாவது நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன், உன்கிட்ட நான் ஏன் சொல்றேன்னா ஏன்னா நான் வந்துட்டு உண்மையா இருக்கேன், எதையும் நான் மறைக்கணும்னு விரும்ப கிடையாது. நான் பண்ணது தப்பு, ஆனா பரவாயில்ல நான் உன்கிட்ட சொல்றேன் நான் பண்ணது தப்பு, புரியுதா? அவன் சொல்லிடுறோம்ல, சொல்றோம் நம்ம உண்மையா இருக்கோம். ஆனா இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சொன்ன இந்த விஷயத்த மூளையில ஏத்திக்கிட்டே டைம் வரும்போது நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. நீ இப்படிதான் நான் பண்ண அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம மனசு உடஞ்சி துண்டா போவோம். அப்போ யோசிப்பேன் ஒரு இதுக்கப்புறம் எதுவுமே சொல்லக்கூடாது, வாயை மூடிக்கிட்டே இருக்கணும். என்ன நல்லவளா இருந்த நீ என்ன பண்ண போற? ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்கன்னா அது வந்து நீங்க உங்களோட வெப்பனா ஃபியூச்சர்ல பாய்க்கணும்ன்றதுக்காக கிடையாது. அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, உண்மையா இருக்காங்க, இப்படிலாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து அது உங்களுக்கு சாதகமா பாய்ச்சிக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சக்கேட்டா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சண்டையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு பண்றீங்க, பேசுறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லி போட்டு ஓ சாரி தூக்கி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? தூக்கி வீசிய குப்பையில